நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஹாய் கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு 3D பர்த்டே ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட் மார்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்ச அந்த பீட் மார்க் இருக்கும். அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே நான் கொடுத்து வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட பர்த்டே டேட்டை மட்டும் கரெக்டாக இந்த எடிட் டேஸ்ட்ன்ற பற்றியா இதை கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேம் கொடுத்துருப்பேன். இந்த நேமை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்ன்ற பற்றினா அது கொடுத்து இங்கே உங்கள் நேமை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சிருக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சர் டாப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, எடிட் ஏ ஃபோட்டோன்னு. இந்த எடிட் ஏ ஃபோட்டோன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் விஜன் பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து 2 இமேஜ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டார் மார்க் பார்த்தீங்களா, அந்த நம்பரு ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணி இந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதே இது கொடுத்துட்டு இப்போ இதில் போய் அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரில் போயிட்டு இப்போ நீங்கள் அதே மாதிரி எந்த இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை டச் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருங்க. ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு கேமரா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா சிம்பிளை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் வரும். கரெக்டாக இந்த கேமரா ஆன் பண்ணி விட்டு இதை இது மாதிரி பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வந்து ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே இப்போ ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.